மாண்புமிகு குடியரசுத் தலைவர் 13ஆம் தேதி உச்சநீதிமன்றத்துக்கு ஆர்டிக்கல் 143 கீழ் 14 டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அது ஒப்பீனியன் போன்ற அந்த கேள்விகளை ரைஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகள் அத்தனையும் உச்சநீதிமன்றத்தால் தமிழக அரசு தமிழக ஆளுநர் மீது தொடர்ந்த வழக்கில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெல்ல தெளிவாக விடையளித்துவிட்டது. இந்த உச்சநீதிமன்றம் சுமார் 415 பக்கங்கள் அடங்கிய அந்த தீர்ப்பு சொல்லும் பொழுது சுமார் 46லிருந்து 49 ஜட்ஜ்மெண்ட்ஸ் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை விவரித்து, அது மட்டும் இல்லாமல் உலகில் உள்ள அத்தனை நாடுகளின் அரசியல் அமைப்பு சட்டங்களை பற்றி அதையும் எடுத்து கூறி ஒரு எலாபரேட் ஜட்ஜ்மெண்ட், இந்த கவர்னர் வழக்கில் ஒரு எலாபரேட் ஜட்ஜ்மெண்ட் உச்சநீதிமன்றம் கடந்த 8ஆம் தேதி ஏப்ரல் மாதம் டெலிவர் பண்ணாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோடைய சாராம்சம் என்னன்னா, ஒரு மசோதாவை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, ஒரு சட்டசபை ஒரு மசோதாவை பாஸ் பண்ணி ஆளுநருக்கு அனுப்பி வைத்தால் 30 நாட்களுக்குள் ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். 30 நாட்களுக்கு மேல் அவர் ஒப்புதல் அளிக்காமல் இருந்தால் அவர் அதற்கு விளக்கங்களும் கூற வேண்டும். அந்த 30 நாட்களுக்குள் அவர் ஒப்புதல் அளிக்காமல் இருந்தால் 3 மாதத்துக்குள் அந்த மசோதாவை சட்டசபைக்கு திருப்பி அனுப்ப வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆளுநர் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் என்றால் 3 மாதத்துக்குள் அது செய்ய வேண்டும். ஒரு ஆளுநர் மசோதாவை கிடப்பில் போட்டு எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம். அதேபோல் குடியரசுத் தலைவரும் 3 மாதத்துக்குள் அவர் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் உச்ச நீதிமன்றம் அது சம்பந்தமாக அணுகலாம் என்று அந்த வழக்கில் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த மசோதாக்கள், இந்த டைம்லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணது 2016 ஒன்றிய அரசு ஏற்கனவே 2 மெமராண்டம் 2016 வெளியிட்டு ஆளுநர்கள் மசோதாவில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குடியரசுத் தலைவர் அலுவலகம் எப்படி மசோதா மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 2016 2 மெமராண்டங்கள் மூலமாக 3 மாதத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களே ஒரு டைம்லைன்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கில் அதை நீதியரசர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்திலிருந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் ஏற்றப்படும் பொழுது, இந்த கான்ஸ்டியூண்ட் டிபேட் நடக்கும் பொழுது என்ன டாக்டர் அம்பேத்கரை எல்லோரும் கேட்டார்கள், ஏன் இந்த மசோதாக்கள் மீது ஆளுநர் நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு காலம் குறிப்பிடலாமே என்று கேட்கும் பொழுது அண்ணல் அம்பேத்கர் அந்த கான்ஸ்டியூண்ட் டிபேட்ஸ் நடக்கும்பொழுது என்ன கூறினார் என்றால், நாம் ஒரு 30 நாளோ 90 நாட்களோ என்ற ஒரு காலகட்டத்தை குறிப்பிட்டு அரசியலமைப்பு சட்டத்தில் சொன்னால் கடைசி நாள் வரைக்கும் அந்த மசோதா மேல் நடவடிக்கை எடுக்காமல் 30 நாட்கள் என்றால் 30வது நாட்கள் வரைக்கும் ஏன் அந்த மசோதா கிடப்பில் இருக்க வேண்டும்? அதே போல 90 நாட்கள் என்றால் ஏன் ஒரு மசோதா 90 நாட்கள் வரைக்கும் இருக்க வேண்டும்? உடனடியாக மக்கள் அதோடைய எண்ணத்தை பிரதிபலிப்பது தான் மசோதா. உடனடியாக நடவடிக்கை எடுப்பது தானே அரசியலமைப்பு எண்ணுகிறது. ஆகவே இதற்கு ஒரு காலகட்டம் கொடுக்க வேண்டாம் என்று அண்ணல் அம்பேத்கர் அப்பொழுது தெரிவித்திருந்தார். ஆனால் கவர்னர்கள் இந்த காலம் நிர்ணயம் செய்யாததை அவர்கள் சாதகமாக எடுத்துக்கொண்டு
அவர்களுக்கு என்னவோ அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு மசோதா மேல் நடவடிக்கை எடுக்க தேவையில்லை என்று நினைத்து கொண்டு வேண்டுமென்றே பாஜக ஆளாத மாநிலங்கள் எப்படி ஒரு மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு நல்ல திட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த மசோதாக்களை கிடப்பில் போன வேண்டும் என்று எண்ணி அதன் மேல் நடவடிக்கை எடுக்காமல் நிறுத்தி வைத்திருந்தனர். சர்க்காரியா கமிஷன் உள்பட, புஞ்சி கமிஷன் உள்பட, அதேபோல் ராஜமன்னார் கமிஷன், இந்த கமிஷன்கள் அறிக்கைகள் எல்லாமே கவர்னருக்கு கால நிர்ணயிக்க வேண்டும் என்பதுதான் கூறினார்கள். ஆகவே உச்சநீதிமன்றம் இந்த 415 பக்க தீர்ப்புகளில் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த தீர்ப்பை கொடுத்தார்கள். இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இவர்கள் எந்த வித சீராய்வு மனுவை தாக்கல் செய்யவில்லை. எனக்கு தெரிந்தவரையில் அவர்கள் தாக்கல் செய்யவில்லை. இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், பின்வாசல் வழியாக சென்று குடியரசுத் தலைவர்களின் இந்த ரெஃபரன்ஸ் மூலமாக, ஆர்டிகல் 143 மூலமாக உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ரத்து செய்யலாமா என்று எண்ணுகிறார்கள். அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க முடியுமா என்று எண்ணுகிறார்கள். எனக்கு தெரிந்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளில் ஒன்ஸ் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனை யூஸ் பண்ணி கொடுத்த தீர்ப்பை ரத்து செய்ய முடியாது, நிறுத்தி வைக்க முடியாது, அதை செட் அசைடும் பண்ண முடியாது, அதை ஓவர்லுக்கும் பண்ண முடியாது. ஆகவே அது அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்ன்றது உச்சநீதிமன்றம் கொடுக்க வேண்டாம் என்று கூட கூறலாம். அது என்னால் சொல்ல முடியாது. அது உச்சநீதிமன்றம் தான் அதை சொல்ல வேண்டும். பட் பல தீர்ப்புகள் மூலமாக இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தை கிட்டத்தட்ட 15 தடவை பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அணுகியிருக்கிறார்கள். அதில் சில ரெஃபரன்ஸ்லாம் உச்சநீதிமன்றமே நான் தர முடியாதுன்னு கூட திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஒரு தீர்ப்பு இருக்கும் பொழுது இது போன்ற அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் மூலமாக அந்த தீர்ப்பை ரத்து செய்வதோ செயல் இழக்க வைப்பதோ அது செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றமே காவேரி வழக்கில் சொல்லியிருக்காங்க. அது ரெஃபரன்ஸில் 1993 சொல்லியிருக்காங்க. 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த ரெஃபரன்ஸ் இன்னைய தேதியில் இந்த ரெஃபரன்ஸ் இது குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பி வைப்பதால் ஏற்கனவே பகரப்பட்ட தீர்ப்பை நிறுத்தி வைக்கப்படும் என்று கருதினால் அது தவறானது. நிச்சயமாக எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், எல்லா மாநிலங்களும் இந்த மாநில சுயாட்சிக்காக, மாநிலுடைய கோஆப்டிவ் ஃபெடரலிஸ்டுக்காக ஒன்று இணைந்து ஒரே கோட்டில் நின்று இதை நாம் முறியடிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நிச்சயமாக அது நடக்கும். ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் மூலம் வராம ஏன் குடியரசு ரெஃபரன்ஸ் மூலமாக வர்றாங்க? அந்த ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்கன்னா அவங்கள சக்சீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஆனால் இந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆர்டிகல் 143 இன்வோக் பண்ணுறது எந்த விதத்திலையும் ஏற்கனவே பகரப்பட்ட தீர்ப்பை ரத்து செய்ய முடியாது, செயல் இழக்கவும் வைக்க முடியாது. ஆகவே தீர்ப்பாக தான் இருக்கும். இந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அட்வைசரியை அவங்களுக்கு உச்சநீதிமன்றம் அனுப்பாமலும் இருக்கலாம். ஆனால் தீர்ப்புக்கு எதிராக அவர்கள் அட்வைஸ் பண்ண முடியாது. இந்த அட்வைஸை உச்சநீதிமன்றம் அனுப்பி வைத்தாலும் அதை பிரசிடென்ட் ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். ஆகவே தீர்ப்பு ஆர்டிகல் 141 இட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் அத்தாரிட்டிஸ் அண்ட் law declared by Supreme Court it binds on all authorities. 142 அவங்க ஆர்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 143 இப்போ இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் எந்த விதத்திலையும் எங்களுக்கு பகரப்பட்ட தீர்ப்பை செயலிழக்க முடியாது, அதை வலுவிழக்க முடியாது. இந்த தீர்ப்பாக தான் இருக்கும். ஒருவேளை அரசியல் சாசன உயர் அமர்வு அமைக்கப்பட்டு விசாரணைக்கு போனா என்ன நடக்கும்? அவர்கள் அட்வைஸ் தான் கொடுக்க முடியும். ஆனால் அது அரசியலமைப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி இது 5 ஜட்ஜி விசாரித்தாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருந்து 9 நீதிபதிகள் நான் சொன்ன அந்த காவேரி வழக்கு சம்பந்தமாக 2002 1993 இதே மாதிரி பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் வந்திருக்கிறது.
அது மட்டும் இல்லாமல் 2002 குஜராத் ஆர்டிகல் 174 சம்பந்தமாக ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் வந்திருக்கிறது. இந்த 2 வழக்குகளும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே தீர்ப்பு இருந்தால் நாங்கள் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் இன்வோக் பண்ண மாட்டோம், தீர்ப்பு இருந்தால் நாங்கள் அந்த தீர்ப்பின் பிரகாரம் நாங்கள் நடந்து கொள்ளும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய நிலைமை உச்சநீதிமன்றம் அது கிளியரா சொல்லியிருக்காங்க. தீர்ப்புக்குள்ள நீதிமன்றம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் அப்படி உச்சநீதிமன்றம் இந்த 2 வழக்கையும் சொல்லியிருக்காங்க. நாங்க தீர்ப்பு கொடுத்திருந்தா அந்த ரெஃபரன்ஸ் தீர்ப்புல அடங்கி இருந்தா நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் ஏற்கனவே முருகன் சாந்தன் பேரறிவாளனுடைய அந்த தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையா குறைக்கிறாங்க. அப்ப குடியரசுத் தலைவர் அவங்களுக்கு அனுப்புன அந்த கருணை மனுவுல காலதாமதமாக முடிவெடுத்தார் அப்படின்னு சொல்லிதான் அப்போதைய தலைமை நீதிபதியாக இருந்த சதாசிவம் தலைமையில அமர்வு அவங்களுக்கு மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கிறாங்க. அப்பவே குடியரசுத் தலைவர் தவறு பண்ணியிருக்கிறாரு, சரியான டைம்ல முடிவு எடுக்கல அப்படின்னு அப்பவே உச்ச நீதிமன்றம் 2015 14 உத்தரவு போட்டாங்க. சோ இது முதல் முறை கிடையாது. அந்த ஆர்டிகல் 142 என்பது நீங்க சொல்றபடி பிரகாரம் இது முதல் முறையாக இன்வோக் பண்ணல. அது எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், ஒரு ரிலீஃப் கொடுக்கணும் ஒரு வழக்கில், அதனால இது முடிவுக்கு கொண்டு வரணும். அதுக்காக தான் அந்த உச்ச நீதிமன்றம் டீம் டு ஹவ் கிராண்டட் அசென்ட்ன்றது கவர்னர் கொடுக்காத நேரத்தில் உச்ச நீதிமன்றம் அந்த பவரை யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது அரசியலமைப்பு சட்டம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு முட்டு சந்தையில் கொண்டு போய் விடணும்னு நினைக்கிறாங்க. அது தவறு. அரசியலமைப்பு சட்டம் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் அது ஒரு ரிலீஃப் கொடுக்கும். அதுக்கு எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும். அது எந்த காலகட்டத்திலையும் எந்த நேரத்திலையும் அது எல்லாருக்கும் ஒரு பரிகாரம் அளிக்கும். இவர்கள் நினைப்பது போல நாங்கள் கவர்னர் ஒரு சட்டமன்ற மசோதாவை ஏற்றி அனுப்பினால் கவர்னர் வைத்ததா சட்டம் நான் தூக்கி கபோர்டில் கட்டி வச்சேன்னா அதெல்லாம் முடியாது. உச்ச நீதிமன்றம்னு ஒரு நீதிமன்றம் இருக்கிறது, எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் அதிகாரம் இருக்கிறது, அதன் பிரகாரம் நாங்கள் நீங்க செய்யலைன்னா நாங்க செய்யறோம்ன்றது தான் இந்த தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. இந்த முயற்சிங்கிறது பார்க்கும்போது சட்டத்துக்கு நாங்க எப்ப வேணாலும் அனுமதி கொடுப்போம், கொடுக்காமல் இருப்போம்ங்கிற ஒரு நிலைமை தானே காட்டுது. இது ஒன்றிய அரசோட எண்ணம் என்னன்னா, இது கவர்னர் மூலியமாக பாஜக ஆளாத மாநிலங்களை எப்படியாவது செயலழிக்க வேண்டும். மக்களுடைய தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு என்ற அந்த விதியை முறியடிப்பு தனமாக இவர்கள் செய்கிறார்கள். மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள். அவர்கள் சட்டசபையில தான் இந்த மசோதாக்கள் ஏற்றி அனுப்புகிறார்கள். அந்த மசோதாக்கள் கவர்னர் நினைச்சாதான் அது சட்டமாகும், இல்லைன்னா அதை கட்டி போட்டு பீரோல தூங்கணும்னு மாதிரி தான் ஒன்றிய அரசு நினைக்கிறது. இப்போ அவங்களுடைய 14 அந்த கோரிக்கைகளும் அந்த ரெஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் இது ஒன்றிய அரசு தான் இது நாள் வரைக்கும் தமிழகத்தில் ஆளுநர் மூலியமாக மக்களுக்கு எதிரான ஒரு செயல்களை செய்து வருகிறது என்பது தெல்ல தெளிவாகிறது. அதுதான் நீங்கள் தலைவரும் குறிப்பிட்டிருக்கிறார். ஏப்ரல் 18ஆம் தேதி இந்த வழக்கில் தீர்ப்பு வருது. ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு. ஏற்கனவே ஏப்ரல் 8ஆம் தேதி தீர்ப்பு வருது. ஏப்ரல் 8ஆம் தேதி நேற்றுக்கு வரைக்கும் சஞ்சீவ் கண்ணா தான் தலைமை நீதிபதியா வர்றாரு. அவர் ரிட்டையர்ட் ஆக போற இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு புதிய தலைமை நீதிபதி நேற்றுக்கு பதவி வைத்திருக்காரு. இந்த காலகட்டத்தில் புதிய தலைமை நீதிபதி வர்ற நேரத்துல இவங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு மனுவை தாக்கல் பண்றாங்க? ஏற்கனவே இந்த தலைமை நீதிபதி முன்பு வந்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்காது அப்படின்ற கருத்துல கொண்டு புதிய தலைமை நீதிபதி தலைமையில வந்ததுக்கு அப்புறம் இந்த மனுவை ஏன் தாக்கல் பண்றாங்க? இந்த ரெஃபரன்ஸ் நீங்க என்னைக்கோன்னா நீங்க வைக்கலாம், ஒரு மாசத்துலயும் வைக்கலாம், ஒரு வருஷத்துலயும் வைக்கலாம், 2 வருஷத்துலயும் கழிச்சு கூட வைக்கலாம். ஆனா எந்த நேரத்திலையும் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு ஏற்கனவே சொல்ல தீர்ப்புகள்ல என்னன்னா, ஏற்கனவே நாங்கள் ஒரு வழக்கில் இது சம்பந்தமாக விடை அளித்திருந்தால் நாங்கள் இந்த ரெஃபரன்ஸை நாங்கள் கன்சிடரே பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரைஸ் பண்ணியிருக்க அத்தனை 14 ரெஃபரன்ஸஸும் ஏற்கனவே வழக்குகளை தீர்ப்புகளாக மாறியுள்ளது. ஆகவே இது எதற்காக எந்த நோக்கத்தோடோ அவர்கள் பாஜக அரசு ஒன்றிய அரசுக்கு இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் செயலழிக்க வேண்டும். அவர்கள் மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற வகையில் அவர்கள் செயல்படக்கூடாது. அந்த எண்ணத்தில் தான் இது அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை காண்பித்து மறுபடியும் கவர்னர்கள் கிடப்பில் போடுவார்கள். நான் எங்களுடைய குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கு ரெஃபரன்ஸ் அனுப்பி வைத்து விட்டேன், ஆகவே நான் டைம் லிமிட்டை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்வதற்கு கூட
RN ரவி போன்ற ஆளுநர்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே எங்களுடைய தலைவர் சொன்னது போல் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். ஒரு வழக்கு போட்டாலே விரைந்து தீர்வு காணப்பட வேண்டும், பொதுமக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட வேண்டும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒண்ணு. உச்சநீதிமன்ற நீதிபதிகளே பல பேர் சொல்லியிருக்கிறாங்க வழக்குகள் எல்லாம் விரைந்து முடிக்க வேண்டும் அப்படின்னு. இப்போ இந்த மசோதாக்களை பொறுத்தவரை மாநிலங்கள் அவசரமாக மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டுதான் மசோதாக்கள் நிறைவேற்றாங்க. இதுல நாங்க எங்களுக்கு கால நிர்ணயம் செய்யக்கூடாது, நாங்க எப்ப வேணாலும் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்ற ஒரு காலகட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டவர்கள், பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களே இந்த மாதிரி சொல்லும் போது அதை முன் உதாரணமாக இருக்க வேண்டிய குடியரசுத் தலைவரும் ஆளுநர்களும் இது போன்று நடந்து கொள்வது எதை காட்டுகிறது? அவர்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் எந்தவித நம்பிக்கையும் இல்லை. அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மசோதா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம் ஏற்றி அனுப்பி வைக்கும்போது அதற்கு ஒப்புதல் ஆளுநர் தான் கொடுக்க வேண்டும். இப்பொழுது இவர்கள் நடந்து கொள்ளுடைய விதத்தை பார்த்தால் உச்சநீதிமன்றம் தான் இவர்கள் மத்தியில் இருந்து அந்த மசோதாவை அவர்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும். இல்லை என்றால் உச்சநீதிமன்றம் தான் ஒப்புதல் அளிக்க முடியும் என்ற ஒரு அளவில் இவர்கள் கொண்டு வைக்கிறார்கள். ஆகவே இவர்களுக்கு எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் நம்பிக்கை இல்லை என்பதை காட்டுகிறது. ஏப்ரல் 8ஆம் தேதி போட்ட அந்த தீர்ப்பு நிறுத்தி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறாய்? நிச்சயமாக இல்லை. இந்த ரெஃபரன்ஸ் மூலமாக நிச்சயமாக இல்லை.